எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8 மார்ச் 2024 மற்றும் 9 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டது? உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டது? அருணாச்சல பிரதேசம். இரண்டாவது கேள்வி, உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதையான சேலா சுரங்கப்பாதை எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது? ரூபாய் 825 கோடி. ரூபாய் 825 கோடி ரூபாய். உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதையான சேலா சுரங்கப்பாதையை திறந்து வைத்தவர் யார்? உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதையான சேலா சுரங்கப்பாதையை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லை சாலை அமைப்பால் கட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதை 980 மீட்டர் மற்றும் 1555 மீட்டர் நீளமுள்ள 2 சுரங்கங்களை உள்ளடக்கியது. அருணாச்சல பிரதேசத்தின் டவாங் பகுதியில் பாலிபாரா சரித்வார் தவாங் சாலை மார்க்கத்தில் இந்த சுரங்கப்பாதை அமைந்துள்ளது. அடுத்து நான்காவது கேள்வி, அஸ்ஸாம் ஜோர்ஹாட்டில் நிறுவப்பட்ட லச்சித் போர்பூகனின் 125 அடி உயர சிலையை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அஸ்ஸாமில் ரூபாய் 17,500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 700 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சன். இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சன். நாட்டில் முதல் முறையாக மாநில அரசை நிர்வகிக்கும் OTT தளத்தை எந்த மாநிலம் தொடங்கியது? கேரளா. கேரளா. நாட்டில் முதல் முறையாக சி ஸ்பேஸ் என்ற OTT தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பினராயி விஜயன். பினராயி விஜயன். அடுத்து, தேசிய கூட்டுறவு தரவுத்தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தேசிய கூட்டுறவு தரவுத்தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாட்டின் முதல் மிக உய மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? திருவள்ளூர். இந்திய ஆடவர் சீனியர் அணிக்கான டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான ஊக்கத்தொகை திட்டத்தை அறிவித்தவர் யார்? ஜெய்ஷா. அடுத்து, சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவில் அதிக முறை 5 விக்கெட்டுகள் எடுத்தவர் வரிசையில் முதலிடம் பிடித்தவர் யார்? ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின். இதே உலகளவில் 3வது இடம் பிடித்தார். அது இதுவரை 36 டைம் 5 விக்கெட்டுகள். ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக மாற உள்ள சுரங்கம் எது? ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக மாற உள்ள சுரங்கம் கெவ்ரா நிலக்கரி சுரங்கம். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினம், அதாவது இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 8. 2024ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? பாஸ்டினா சூசைராஜ்.
பாஸ்டினா சோசைராஜ். சென்னையில் பாதுகாப்பான இடங்களை பெண்கள் அறிய உதவும் வகையில் சென்னை மாநகராட்சியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள செயலி எது? மை சேஃப்டி பின் செயலி. புதிய விளம்பரங்கள் மூலம் பாலின சமநிலையை ஹிந்துஜா குழுமத்தின் முதன்மை நிறுவனமான அசோக் லேலண்ட் புதுமையான முறையில் வலியுறுத்தியுள்ளது. கொரடாச்சேரி அருகே பெருமாளகரம் பகுதியில் சுமார் 2 அடி உயரமுள்ள பழங்கால உலோக சுவாமி சிலை 8 மார்ச் 2024 கண்டெடுக்கப்பட்டது. அடுத்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் திருமண மண்டபம் ரூபாய் 1.20 கோடியில் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவு பெற்ற மண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ஸ்ரீ பெரும்புதூர் அருகே ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஸ்ரீ பெரும்புதூர் முடிச்சூர் தாம்பரம் சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு மாநிலத்தில் நெடுஞ்சாலை, மீன்வளம் ஆகிய துறைகளில் ரூபாய் 661.95 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர காவல்துறைக்கு 4 நடமாடும் கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் 9 முதல் 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் 8 மார்ச் 2024 தொடங்கப்பட்டது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்தில் தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறையுடன் கூடிய காத்திருப்பு கூடம் திறக்கப்பட்டது. என்எல்சி இந்தியா கிரீன் எனர்ஜி நிறுவனம் குஜராத் மின்வாரியமான உர்ஜா விகாஸ் நிகாம் நிறுவனம் இடையே 600 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. ஆலங்குளம் அருகே உள்ள பூலாங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜூலியானா டெய்சி மேரிக்கு தமிழ்நாடு அரசின் அண்ணா விருது வழங்கப்பட்டுள்ளது. திருவையாறு தமிழ் ஐயா வெளியீட்டகத்தால் தயாரிக்கப்பட்ட கலைஞர் தமிழ் குறித்து 100 நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8 மார்ச் 2024 மற்றும் 9 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.